Hi students, welcome to my channel RV Tuition and Tutorials. 9th standard Maxல exercise 6.1ல 5th sum வந்து பார்க்கலாம். If cos A equal to 2x by 1 plus x square, then find the values of sin A and tan A in terms of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது sin A, tan A வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். First, the cos A equal to 2x by 1 plus x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ cos தீட்டாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா adjacent by hypotenuse. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏ பி சி இது வந்து ஹைபாட்டென்யூஸ், adjacent, ஆப்போசிட் சைட். அப்போ adjacentக்கான வேல்யூ வந்து 2x, ஹைபாட்டென்யூஸ்க்கான வேல்யூ வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆப்போசிட் வேல்யூ வந்து தெரியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஏபிக்கான வேல்யூ, அதாவது ஆப்போசிட்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். பித்தாகரஸ் தியரத்துக்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசிக்கான வேல்யூ என்னன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபிக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஏபி ஸ்கொயர் வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். பிசிக்கான வேல்யூ வந்து 2x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பார்க்கறதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அதாவது ஏ வர இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம், பி வர இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப ஏ ஸ்கொயருக்கு வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏக்கான வேல்யூ 1, பிக்கான வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிக்கான வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஸ்கொயர் பிளஸ் இந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம எது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேராக இதை எழுதிக்கலாம். ஏசி ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் இல்லையா, அதான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்னா 1 பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 2x ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 1 பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 இங்க கூட பிளஸ் 4x ஸ்கொயர் இங்க வரும்போது மைனஸ் 4x ஸ்கொயரா மாறும் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இப்போ இந்த 1 இங்க 2x ஸ்கொயர் இருக்கு, இங்க 4 மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு ஏ மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கு. அதாவது இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 த ஹோல் பவர் 2 அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது 1 மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் x power 2 the whole power 2 equal to ab the whole square. அதாவது இந்த a minus a square minus 2ab plus b square கான ஃபார்முலா என்னன்னா a minus b the whole square. அப்ப இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா 1 minus x square the whole square equal to ab square. இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 minus x square equal to ab. அப்ப ஏபி அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் இல்லையா. அப்ப ஆப்போசிட்கான வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஹைபாட்டென்யூஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அட்ஜசன்ட் வந்து 2x. இப்போ அதை பேஸ் பண்ணி சைன் ஏ டான் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஏ, சைன் தீட்டாக்கான ஃபார்முலா என்னன்னா ஆப்போசிட் பை hypotenuse. So opposite value 1 minus x square, hypotenuse வந்து 1 plus x square. அடுத்து வந்து tan A. tan theta value பாத்தீங்கன்னா opposite by adjacent. So அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா opposite வந்து 1 minus x square by adjacent வந்து 2x. 6th sum பார்க்கலாம். If sin theta equal to a by root of a square plus b square, then show that b sin theta equal to a cos theta அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த sin thetaக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆப்போசிட் பை hypotenuse.
ஸோ அதுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a by root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். a b c இது வந்து ஹைபாட்டென்யூஸ், அட்ஜசன்ட், ஆப்போசிட். ஸோ கொஸ்டின்ல ஆப்போசிட்க்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க a, ஹைபாட்டென்யூஸ் வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அப்ப அட்ஜசன்ட்கான வேல்யூ வந்து இல்லை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா ac ஸ்கொயர் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் பிளஸ் bc ஸ்கொயர். அப்ப ஏசிக்கான வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு. ஸோ ஏபிக்கான வேல்யூ வந்து a ஸ்கொயர் பிளஸ் bc ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், எங்க இருக்கக்கூடிய பிளஸ் a ஸ்கொயர் இங்க வரும்போது மைனஸ் a ஸ்கொயரா மாறும் ஈக்குவல் டு bc ஸ்கொயர். இந்த பிளஸ் a ஸ்கொயரும் மைனஸ் a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு bc ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்ப b ஈக்குவல் டு bc. அடுத்து இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா b sin theta ஈக்குவல் டு a cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. sin thetaக்கு வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ cos thetaக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப cos thetaக்கான ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா adjacent by hypotenuse. ஸோ adjacentக்கான வேல்யூ வந்து b, hypotenuse வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ கொஸ்டின்ல b sin theta ஈக்குவல் டு a cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப b இன்ட்டு sin thetaக்கான வேல்யூ வந்து a by root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a இன்ட்டு cos thetaக்கான வேல்யூ வந்து b by root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த b யும் a யும் மல்டிப்ளை பண்ணா ab by root of a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏபியும் மல்டிப்ளை பண்ணா ஏபி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா? அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதுறோம். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.